அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அடோபி பேஜ் மேக்கரில் சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். சேஞ்ச் கேஸ்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த டைப் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வேணும். இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது அது ஸ்மால் லெட்ரு, ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேபிட்டலில் இருக்குது, பாக்கி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் டைப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்க, திடீர்னு உங்களுடைய கஸ்டமர் கேட்குறாரு எனக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வேணும். அப்போ என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடிப்பீங்க. அந்த மாதிரி தேவையில்லை. இந்த அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக யூட்டிலிட்டிஸ்க்கு போயிட்டிங்கன்னா அதில் போய் ப்ளகின்ஸில் இந்த இருக்குது பாருங்கள், சேஞ்ச் கேஸ்ன்னு இருக்குது. இந்த சேஞ்ச் கேஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்குது பாருங்கள், அப்பர் கேஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும்? எல்லாமே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். இந்த டாக்குமெண்ட்டு ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும்? எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அதாவது கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு எனக்கு யூட்டிலிட்டிஸில் ப்ளகின்ஸில் எனக்கு சேஞ்ச் கேஸில் எனக்கு லோயர் கேஸில் வேணும். லோயர் கேஸ்ன்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே லோயர் கேஸில் வந்துடும். டோட்டல் எல்லாமே என்ன செஞ்சிடும்? அதாவது இங்கே செலெக்ஷன் பண்ணல, அதெல்லாம் அப்படி வந்துருக்கு. டோட்டல் எல்லாமே என்ன செஞ்சிடும்? செலெக்ஷன் ஸ்மால் லெட்டரில் வந்துடும். இப்போ திருப்பி யூட்டிலிட்டிஸில் ப்ளகின்ஸில் போய் சேஞ்ச் கேஸில் எனக்கு டைட்டில் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு டைட்டில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தீங்கிற ஒரு டைட்டில், சிம்பிளஸ்ட்டுங்கிற ஒரு டைட்டில், வேங்கிற ஒரு டைட்டில், எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன செஞ்சிடும்? கேபிட்டலில் வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். அதாவது இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள், தெரியும் உங்களுக்குன்னா தீங்கிறது அதில் ஃபஸ்ட் எழுத்து கேபிட்டல் இருக்குது. சிம்பிளஸ்ட் இருக்குது பாருங்கள், சிம்பிளஸ்ட் இதில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ். அடுத்து வேங்கிறது டபிள்யூ என்னது உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் வந்துடுது. அது மாதிரி இஸ் ஃபஸ்ட் லெட்டர் ஐ கேபிட்டல் வந்துடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன செய்யும்? ஈச் அண்ட் எவரி வேர்டும் ஒரு ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் என்ன செஞ்சிடும்? கேபிட்டலாக வந்துடும். அதான் அந்த டைட்டில்னு சொல்கிறது. ப்ளகின்ஸில் போய் சேஞ்ச் கேஸில் இது டைட்டில் கேஸ் பார்த்தாச்சு. அடுத்து சென்டென்ஸ் கேஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு பாராகிராஃபில் ஃபஸ்ட்டு, அதாவது அந்த புள்ளிக்கு முதல்ல உள்ளது, அதாவது புள்ளிக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஃபுல் ஸ்டாப்புக்கு இப்போ வரும் இந்த ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இது மட்டும் ஒரு சென்டென்ஸ் மட்டும் என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு சென்டென்ஸும் கேபிட்டல் லெட்டரில் வரும். இப்போ ஓகே கொடுத்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு என்னது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தி மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் கேபிட்டலில் வருது. ஓகேங்களா? கேபிட்டலில் வந்துருச்சு. அடுத்தது இங்கே டாட்டு முடிஞ்சிச்சு. இந்த அடுத்தது எம் அதான் ஒரு சென்டென்ஸு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன செய்யும்? கேபிட்டலில் வரும். அதுக்கு அடுத்தது சேஞ்ச் கேஸில் டாகுல் கேஸ்னால் என்னென்ன செய்யும்? ஒன்றுமே கிடையாது. கேபிட்டல் லெட்டராக இருந்தால் ஸ்மால் லெட்டராக மாறிக்கும், ஸ்மால் லெட்டராக இருந்தால் கேபிட்டல் லெட்டராக மாறிக்கும். அதுக்காக உள்ளது தான் சொல்கிறது டாகுல் கேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாகுல் கேஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அப்படியே என்னென்ன கேபிட்டலாக இருந்துச்சோ அதில் ஸ்மால் லெட்டராக மாட்டோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதே எடுத்திங்களேன், தி, இந்த டி ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்துச்சு, இப்போ ஸ்மால் லெட்டர் மாறிடுச்சு. ஹெச்இலாம் கேபிட்டலாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கலாம், ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கலாம், டைட்டில் கேஸாக மாற்றிக்கலாம். டைட்டில் கேஸ்னால் ஒவ்வொரு வேர்டினுடைய ஃபஸ்ட் லெட்டர் டைட்டில். சென்டென்ஸ் கேஸ்னால் ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கும். டாகுல் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டராக இருந்தால் ஸ்மால் லெட்ரு. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். நம்ம ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு திடீர்னு கேபிட்டல் லெட்டர் மாற்றணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஃபுல்லு உங்கள் டாக்குமெண்ட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு போய் இந்த கமெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஓகேங்களா? இந்த கமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.